We are not going to die even one day earlier than which has been appointed to us. No devil can kill us. No disease can drag us to the pit even 1 minute earlier than which is appointed by God if you are a child of God. அதற்குத்தான் நாம் இயேசுவை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இத்தனை கூச்சல் போடுகிறோம், இவ்வளவு போராட்டம். அவர் நம்முடைய உள்ளத்தில் இருந்தார். வேதம் சொல்கிறது உபாகம் 30:20 படி அவரே உன் ஜீவன், அவரே உன் நித்திய ஜீவன். He is your life. He is your long life. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஐயா, எனக்கு அவர் கொடுத்த நாளை அவருக்கென்று நான் செலவிடப் போகிறேன். செலவு செய்து முடிக்க மட்டும் ஒன்றும் என்னை தொடுவதில்லை என்ற விசுவாசம் நம்மை கரை சேர்க்கும். போகட்டும். இயேசு சொன்னார், நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். என்னென்ன கிரியைகளை செய்ய அவர் வந்தார்? ரோமர் 11:26 சொல்கிறது, சியோனில் இருந்து மீட்பர் வருவார் என்று. அவர் மீட்க வந்தார். அதற்குத்தான் இயேசு வந்தார். ஏசாயா 49:26 வாசித்து பாருங்கள். ஏசாயா 60:16 வாசித்து பாருங்கள். அவர் நம் மீட்பர், அவர் நம் இரட்சகர். ஆகவேதான் மத்தேயு 1:21 சொல்கிறது, அவர் நம்மை ரட்சிக்க வந்தார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்க வந்தார். இயேசு இரட்சகராக வந்தார், மீட்பராக வந்தார். வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கேயர் 5:23-24 ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று 3 பகுதிகள் உண்டு. அல்லது ஆன்மா, மனம், சரீரம் என்று 3 பகுதிகள் உண்டு. மூன்றிலும் அவனுக்கு மீட்பு அவசியமாயிருக்கிறது. ஆகவேதான் அருள்நாதர் இந்த 3 விதத்திலும் நமக்கு மீட்பை தர உலகில் இறங்கி வந்தார். அந்த கிரியைத்தான் நான் நிறைவேற்றி முடித்தேன் என்று சொன்னார். நிறைவேற்றி முடித்தாரா? பார்ப்போம். முதலாவது ஆன்மீக மீட்பு, ஆன்ம மீட்பு, ஆத்தும மீட்பு. சங்கீதம் 49:9 சொல்லுகிறது, ஆத்தும மீட்பு மனிதனுக்கு அவசியம் என்று. ஆத்துமாவை கரைப்படுத்துவது பாவம். சற்று முன்பு நான் சொன்னது போல அந்த வாலிபன் கத்தியினால் குத்தி அவனை கொன்ற பொழுது பழி வாங்கிவிட்டோம் என்ற பெருமிதம், நிறைவு அவனுக்கு உள்ளத்தில் வந்தது. ஆனால் எண்ணாகம் 32:23 சொல்லுகிறது போல, நீதிமொழிகள் 5:22, 13:21 சொல்லுகிறது போல, அந்த பாவம் அவனை பின் தொடர்ந்தது, மன நிம்மதியை குலைத்தது. அவன் சிறைப்பட்டவனாய் வாழ்கிறான். வெளியில் நல்ல டெய்லர், நல்ல பிரசித்தி பெற்ற டெய்லர், உள்ளத்திலோ பாவத்தை பற்றி எண்ணம் வாட்டுகிறது. நேற்று இரவு ஏறக்குறைய 33 பேர் சாட்சி கொடுத்தார். சிறுமிகள், இளம் வாலிப பெண்கள் மட்டும் என்னை பார்த்து முழங்கால் நின்று அழுதனர். இந்த பிள்ளைகள் சொன்னார்கள், ஐயா, எங்க அப்பா ரொம்ப குடிக்கிறாரு, தினமும் எங்களை போட்டு அடிக்கிறார், அவர் மனசு மாறுவதற்கு ஜெபம் பண்ண. குடி அவனை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. எப்படியாவது மனம் மாற ஜெபம் பண்ணுங்க. ஒரு சமயம் நான் ஒரு வைத்தியசாலைக்கு சென்றிருந்தேன். பிரசித்தி பெற்ற ஒரு டாக்டரிடம் சில காரியங்களை என் நண்பர் ஒருவருக்கு உதவிக்காக கேட்டேன். எல்லாவற்றையும் இன்பமாய் செய்து முடித்தார். நான் வருகிறேன் என்று சொன்னேன். ஒரு ஓட்டமாய் ஓடி கதவை மூடிவிட்டார். அவர் சொன்னார், ஐயா, என்ன மறந்துட்டு போறீங்களே என்று முழங்கால் படியிட்டார். எனக்கு திக்கென்றது. ஐயா, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொன்னார், ஐயா, ஐ எம் a drug addict. ராத்திரியும் பகலும் ஊசி போட்டால்தான் என்னால் இருக்க முடியும். கஞ்சாவை, மயக்க மருந்தை செலுத்திக் கொண்டே வாழ்கிறேன். வாழ்க்கை நரகமா இருக்கிறது. என் வாழ்க்கையை எப்படியாவது மாற ஜெபம் பண்ணு.
எத்தனையோ பேருடைய உடலுக்கு ஆரோக்கியம் கொண்டு வரும் இந்த வைத்தியர் சிறையில் வாழ்கிறார். அவருக்கு மீட்பு வேண்டும் அல்லவா? இயேசு இதற்காகவே இறங்கி வந்தார். வேதம் சொல்கிறது, எபேசியர் 1:7, கொலோசியர் 1:14, இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 சொல்கிறது. இதை நிறைவேற்றவே இயேசு வந்தார். ஆம் பிரியமானவர்களே, this is something unique. ஒப்பற்ற ஒரு காரியம், ஒப்பற்ற ஒரு காரியம். ஊசி போட்டு நோயை குணமாக்கி விடலாம், மனிதனுடைய சுபாவத்தை மாற்ற முடியுமா? என் தாய் எப்பொழுதும் சொல்வார்கள், டேய், நாய் வாலுக்கு மட்டை வச்சு கட்டினா நிற்குமாடா என்று. அது திரும்பியும் வளைஞ்சிக்கிட்டு தான் போகும். அதுதான் நம்முடைய சுபாவம். ஆனால் அதை மாற்றவே இயேசு வந்தார். 2 கொரிந்தியர் 5:17 வாசித்து பாருங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். 11:2:55 அன்று வாழ்க்கை கசந்தது. தண்டவாளத்தை நோக்கி ஓடினேன். வேலையில்லா திண்டாட்டம், பசி, வறுமை, பட்டினி, மனதில் நிம்மதி இல்லை என்ற சூழ்நிலை, படிப்பில் தோல்வி, சரீரத்தில் பிணி, சாவதே நல்லதென்று ஓடினேன். என் பெற்றோருக்கு ஒரே பையன் நான். வாழ்க்கை கசந்தது. வழியில் என் சித்தப்பா என்னை சந்தித்தார். சிலுவையில் இயேசு சம்பாதித்த ரட்சிப்பை பற்றி சொன்னார். திரும்பி வந்தேன். முழங்கால் நின்று கதறினேன். ஏன் என் வாழ்க்கையில் என்ன குறை என்று ஆண்டவரிடம் கூச்சலிட்டேன். இயேசு மனம் இறங்கினார். என் வாழ்க்கையை காண்பித்தார். 4 மணி நேரம் நான் செய்த பாவங்களை காண்பித்தார், குற்றங்களை காண்பித்தார். மனம் கசந்தாழுதேன். இறுதியில், ஆண்டவரே, என்னை உம்முடைய இரத்தத்தினால் கழுவும் என்று கதறி அழுதேன். ஒரு புதிய இருதயத்தை தந்தார். பாவமே செய்திராதது போன்ற ஒரு உணர்ச்சியை தந்தார். வாழ்க்கை மாறியது. எனக்கு அருமையானவர்களே, இதுதான் இயேசு தரும் மீட்பு. அன்று நான் பெற்ற இன்பத்தை உலகம் அறிய வேண்டும் என்ற எண்ணத்தினால் தான் அன்று முதல் அடுத்த நாள் முதல் நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். இன்னும் பிரசங்கித்து வருகிறேன். நேற்று இந்த ஊரில் தனவந்தர் ஒருவர் என்னை பார்க்க வந்தார். அவர் சொன்னார், உங்களுக்கு வயது 50க்கு மேல் இருக்குமே? ஆம் என்றேன். இந்த வயதிலாம் நீங்கள் இப்படி உழைக்கிறீர்கள்? யூ ஆர் ஒர்க்கிங் டூ மச். ஆம், இரவும் பகலும் உழைக்கிறேன். என்னை விட என் மகன் கூடுதல் உழைக்கிறார். என் மனைவி அதற்கு மேலாய் உழைக்கிறாள். நான் 19 மணி நேரம் உழைத்தால் அவள் 20 மணி நேரம் உழைக்கிறாள். ஒரே ஒரு காரணம், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். பணத்திற்காக அல்ல, certainly not. இன்றும் என் கையினால் உழைத்து சாப்பிடுகிறேன். மக்கள் அனுப்பும் பணம் ஊழியத்திற்கு போகிறது, ஆத்ம ஆதாயத்திற்காக, எனக்கல்ல. எனக்கு அருமையானவர்களே, ஆத்ம மீட்பு இன்றியமையாதது. அதற்காகவே இயேசு வந்தார். எப்படி தம் இரத்தத்தினால் நம்மை மீட்டார். ஆகவேதான் பக்தன் சொன்னான், நீயுனக்கு சொந்தமல்லவே, மீட்க பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே, நீயுனக்கு சொந்தம் அல்லவே, நீமலன் கிறிஸ்து நாதர்க்கு சொந்தம், நீயுனக்கு சொந்தம் அல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, ரத்தம் ரத்தம் திருவிழாவில் படியுது பாரே. வான மகிமை உனக்கே வாரே, நீயுனக்கு மீட்க
மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே. பழைய பாவத்தாசை பருகுதோ, பேசாசின் மேலே பட்சம் உனக்கு திரும்ப வருகுதோ. அற்ப நிமிஷத்தாசை காட்டிய அக்கினி கடல் தள்ளுவானே, நீயுனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே. அவர் தம்முடைய ரத்தத்தினால் நம்மை கழுவுகிறார், விலைக்கு வாங்கிக் கொள்கிறார். இந்த மீட்பை தரவே சியோனில் இருந்து மீட்பராக அவர் வந்தார்.